ஆஃப் தி ரெக்கார்ட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலினுடைய பதவிக்காலம் 31ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 31ஆம் தேதியோட முடியுது. அடுத்த டிஜிபி யாரு அப்படிங்கிற அந்த தேடல் ஒரு பெரிய இழுபறியாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதுல பெரிய அரசியல் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. நம்ம பொதுவா அதிகாரிகள் அமைச்சர்கள் மத்தியில அரசியல் இருக்கிறத பார்த்துப்போம். காவல்துறையில ஒரு அரசியல் இருக்கு, அது இவ்வளவு நாளா நீண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அடுத்த டிஜிபி யார் அப்படிங்கிற அந்த கேள்வியோட முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். காவல்துறையில இருக்கிற அந்த அரசியல் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வருவோம். முதல்ல இந்த டிஜிபியினுடைய செலக்ஷன் எப்படி நடக்குது, எத்தனை பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி டீடைல்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா. அதாவது டிஜிபி நியமனங்கள்ல இதற்கு முன்னாடி, அதாவது 2006க்கு முன்னாடி கடைபிடிக்கப்பட்ட வந்த விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 வருஷம் சர்வீஸ் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அதாவது நீங்கள் குரூப் 1ல செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஐபிஎஸ் பேனல் லிஸ்ட்டில் வந்துட்டீங்கன்னா கூட 30 வருஷம் காவல் பணி இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஜிபி போஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு பொதுவாக எல்லாருக்கிட்டையும் போஸ்ட் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் எடிட்டர் அப்படிங்கிற லெவலில் நிறைய பேர் இருப்பாங்க. சீஃப் எடிட்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஓவராலா எல்லாத்தையுமே அவர் கவனிப்பார்ல. அதே மாதிரி தான் இப்போ டிஜிபி அப்படிங்கிற கேட்டகரியில் தமிழ்நாட்டில் ஒரு 8 பேர் எப்போதுமே இருப்பாங்க. இந்த 8 பேருமே வெவ்வேறு இடங்கள்ல இருப்பாங்க. டிஜிபியில் ஆர்ம்டு போலீஸ்ல இருப்பாங்க, டிஜிபி ரயில்வே போலீஸ்ல இருப்பாங்க, டிஜிபியில் ஃபயர்ல இருப்பாங்க. இது எல்லாத்துலயும் ஒவ்வொருத்தரும் பிரிசன்ல இருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் டிஜிபி போஸ்ட்ல ஆளுங்க இருப்பாங்க. ஆமா, இப்போ சங்கர் ஜிவால் டிஜிபி அப்படின்னு சொல்றது அது என்ன? அது லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு டிஜிபிங்கிறது தான் உச்ச அதிகாரம். அவங்களுக்கு கீழே தான் எல்லா காவல்துறை அதிகாரிகளும். நான் சொன்ன அந்த பிரிசனை விட்டுருங்க, ரயில்வே விட்டுருங்க, அவங்கள விட்டுருங்க. இங்க இருக்க சட்டம் ஒழுங்கு கவனிக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ஸு, டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி, டிஎஸ்பி, அவங்களுக்கு வரக்கூடிய டிஎஸ்பி, டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா டிஜிபி லா அண்ட் ஆர்டருக்கு கீழே தான் வருவாங்க. ரைட்டுங்களா? இது ஒரு பிரிவு. அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாக இருக்கும், அதில் ஒரு ஏடிஜிபி இருப்பார், டிஜிபி இருப்பார், ஸோ அது ஒவ்வொரு பிரிவாக இருக்கும். இது டிஜிபி லா அண்ட் ஆர்டர் போஸ்ட் தான் உச்சபட்ச போஸ்ட், அதிகாரம் உள்ள போஸ்ட். இதுக்கப்புறம் ஏன் மற்ற எல்லாத்துக்கும் மேலே எதுக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வருது அப்படின்னா ஹெச்ஓபிஎஃப்னு ஒரு பதவி இருக்கு. அதாவது ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு, காவல்துறை தலைவர். இந்த காவல்துறை தலைவருக்கு கீழே தான் எல்லா டிஜிபிக்குமே வருவாங்க. அதுதான் உச்ச போஸ்ட். அந்த போஸ்ட்டுக்கு தான் இப்ப செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அந்த போஸ்ட்ல உட்கார்றவங்க டிஜிபி எல்என்டோ போஸ்டையும் கூடுதலாக கவனிக்கணும். இது ரெண்டும் சேர்த்து தான் அவங்களுக்கு வழங்கப்படும். வழக்கமா இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா உங்களுக்கு இங்க தமிழ்நாடு அளவுல 30 வருஷம் சர்வீஸ் இருக்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொன்னேன். அவங்கள இப்போ முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்து அதை யூபிஎஸ்சிக்கு அனுப்பி யூபிஎஸ்சி அதோட ப்ராசஸ்லாம் முடிச்சு அங்கேருந்து ஒரு லிஸ்ட் இங்கே நமக்கு அனுப்புவாங்க, சென்டருக்கு அனுப்புவாங்க. யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குல்ல, அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதெல்லாம் ஸ்க்ரூட்டினி பண்ணி இன்னரெல்லாம் இவ்வளோ மெரிட்டா இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி அங்கேருந்து ஒரு 3 பேர் இங்கே அனுப்புவாங்க. நம்ம இங்கேருந்து ஒரு 8 பேர் அனுப்புவோம், அங்கேருந்து 8 பேர் அனுப்புவோம், 10 பேர் அனுப்புவோம், இல்லை 12 பேரை கூட அனுப்புவோம். யாரெல்லாம் 30 வருஷம் சர்வீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் முடிச்சிருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் முன்னாடியே அனுப்புறது தான் வழக்கம். அங்கேருந்து ஒரு 3 பேர் லிஸ்ட் வரும். அந்த 3 பேர் லிஸ்ட்லேருந்து ஒருத்தர் நம்ம டிஜிபி எல்என்டோ ப்ளஸ் ஹெச்ஓபிஎஃப் போடுறது வழக்கம். சரி. 1996ல் பிரகாஷ் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவர் உத்தரப்பிரதேசம், அசாம்லாம் டிஜிபியாக பணிபுரிந்தவர். அவர் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு போடுறாரு. அதாவது போலீஸ் ரிஃபார்ம் வேணும், செலக்ஷன் ப்ராசஸ்ல இந்த மாதிரிலாம் தவறுகள் நடக்குது, காலத்திற்கு ஏற்ப அதுல மாற்றங்கள் செய்யணும், சரி, பொலிட்டீஷியன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதுல இருக்குது, நீங்க ஒரு டெனூர் ஒன்று வைக்கணும். அதாவது ஹெச்ஓபிஎஃப் ஒருத்தர் உட்காந்தாரு அப்படின்னா ஒரு கால வரை அவருக்கு நிர்ணயிக்கணும். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஒரு ஹெச்ஓபிஎஃப்ங்கிறது காவல்துறை தலைவர், அவருக்கு கீழே தான் எல்லாருமே வருவாங்க. அப்படிங்கும்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க தனக்கு வேண்டப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சு கொடுக்கல அப்படின்னா தூக்கி அப்படியே வெளியே கருவேப்பிலை மாதிரி போட்டுடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா சிஸ்டமே காவல்துறை சிஸ்டமே அதனால பாழ்படுது, இதுக்கெல்லாம் நீங்க முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாரு. சரி. அந்த சுப்ரீம் கோர்ட்ல போட்ட கேஸ் 2006ல் தீர்ப்பாகுது. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு ஜட்மெண்ட் வருது. எப்படின்னா ஒரு 7 வழிகாட்டு நெறிமுறைகளை சுப்ரீம் கோர்ட் அதுல வரையறுத்து சொல்லுது. அதாவது நீங்க காவல்துறை அதிகாரிகளா ஹெச்ஓபிஎஃப் ஒரு ஆளா போடுறீங்க அப்படின்னா
2 வருஷம் வந்து அவர் கன்ஃபார்மா அந்த பதவியில அவர் இருக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு டிஜிபி சங்கர் ஜிவால் டிஜிபி இல்ல, சங்கர் ஜிவால் வந்து இப்ப வரக்கூடிய ஆகஸ்ட் 31 இன்னும் ஒரு 10 நாள் ரிட்டைர்மெண்ட் ஆகுறாரு. அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே யாரெல்லாம் டிஜிபி பேனல் லிஸ்ட்ல வர்றாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து நீங்க யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும். பேனல் லிஸ்ட் அப்பவே தயார் பண்ணணுங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். உடனே பண்ணக்கூடாது, முன்னாடியே பண்ணிடணும். 3 மாசத்துக்கு முன்னாடியே அந்த வேலைகள்லாம் நீங்க தொடங்கி யூபிஎஸ்சிக்கு லிஸ்ட் அனுப்பணும், காலதாமதப்படுத்தக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி பே 16 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 30 வருஷம் பணி நிறைவு செய்த ஐபிஎஸ் அதிகாரிகள் அத்தனை பேரையும் அனுப்பணுங்கிறது கூடாது. நீங்க பே 16 மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு 8 பேர் தான் அதுக்குள்ள வருவாங்க சம்பள உயர்வு அடிப்படையில். அந்த பே 16 மேட்ரிக்ஸ்குள்ள யார் இருக்கிறாங்களோ அந்த ஐபிஎஸ் ஆபீசர்ஸை மட்டும்தான் நீங்க மேல அனுப்பணும். இதுவும் இது மாதிரி வந்து நிறைய ஸ்க்ரூட்டினி பண்ணி ஒரு 7 வழிகாட்டு நெறிமுறைகளை அவங்க கொடுக்குறாங்க. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையில் தான் டிஜிபி ஹெச்ஓபிஎஃப் நியமனங்கள் நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அந்த பிரகாஷ் சிங் கேஸ்ல வந்து உத்தரவிடுது. இதன் பிறகு நான் வந்து பல்வேறு வழக்குகள்ல பல்வேறு தருணங்கள்ல ஆந்திராவில் உத்தரப்பிரதேசத்திலேயே நிறைய இடங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சார்ஜ் டிஜிபியை போடுவாங்க. இன்சார்ஜ் டிஜிபி அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் யூபிஎஸ்சிக்கு பேனல் லிஸ்ட் அனுப்புறது கிடையாது, இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிடுறது. இந்த மாதிரி நிறைய வந்தது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு அது கண்டனம் தெரிவிச்சு இது அதெல்லாம் ஏன் பண்றாங்க? ஒருவேளை டிஜிபி நம்ம சொல்றத கேட்கிறவரா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவா? ஆமா, அதுதான் பிரச்சனை. அதுதான் இங்கேயும் நடக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனையும் அதுதான். நமக்கு வேண்டப்பட்ட ஆள் அங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அது ஏன் நடக்குதுங்கிறத நம்ம விலாவரியா சொல்றேன். அது எப்படி வேண்டப்பட்ட ஆட்கள் இல்லாம போவாங்க? 8 பேர் அனுப்புறாங்க, அதுல யூபிஎஸ்சியினுடைய பங்கு இருக்கு அப்படிங்கறதுனாலயா அவங்க நமக்கு விரும்பாத ஆட்களை அந்த லிஸ்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற காரணம்? அப்படி இல்லை வெங்கட். அதாவது அப்படின்னா இதுக்குள்ள ஒரு பெரும் அரசியலே நடக்கும். நீங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு ஹெச்ஓபிஎஃப் போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு அவங்க தான் எல்லாமே தீர்மானிக்கக்கூடிய போஸ்ட். காவல்துறைக்குள்ள நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்ஸா இருக்கட்டும், எலெக்ஷன் நெருக்கத்துல சில விஷயங்களை முடிவெடுக்கிறதாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுக்குமே அந்த போலீஸ் அதிகாரம் மையமே வந்து அதுதான். போலீஸ்குள்ள வந்து அந்த இதை வந்து ஒரு ரொம்ப தார்மீகமா கடைபிடிப்பாங்க. ஒரு மேலதிகாரியில இருந்து வரக்கூடிய உத்தரவை அது தார்மீகமா கடைபிடிக்கக்கூடிய ஒரு இது. ஸோ வந்து பல்வேறு தருணங்களில் அதை டிஜிபியோட உத்தரவை அவங்க கடைபிடிக்கிறத நம்ம பார்க்கறோம். அதனால அந்த பவர்ஃபுல் போஸ்ட்டுக்கு தனக்கு வேண்டப்பட்ட ஒரு நபர் வரணுங்கிறது தான் எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே விரும்பும். நீங்க ஜெயலலிதா அம்மாவை எடுத்துக்கங்க, அவங்க பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு அதிகாரிகள் இருந்தாலும் கூட ராமானுஜத்தை தான் அவங்க டிஜிபியா கொண்டு வந்தாங்க, ரைட்டுங்களா? அதே மாதிரி டி.கே. ராதாகிருஷ்ணன் அவரை இன்சார்ஜ் டிஜிபியா போட்டாங்க. இது மாதிரி வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க லாஸ்ட் மினிட்ல அவங்க சில முடிவுகள் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுப்பாங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா இப்போ இந்த பிரகாஷ் சிங் கேஸுக்கு பிறகு என்ன மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் உருவாகி இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த ஒரு 8 பேரை தான் இவங்களால எந்த மாநிலமாக இருந்தாலுமே பே 16 மேட்ரிக்ஸ்குள்ள வரக்கூடிய அதிகாரிகளை மட்டும்தான் யூபிஎஸோட பேனல் லிஸ்ட்டுக்குள்ளேயே அனுப்புறதுக்கு எடுக்க முடியும். சரி, தமிழ்நாட்டில் 8 பேர் அனுப்பலாம். இந்த 8 பேர் ஒரு லிஸ்ட்ல எழுதி இன்னாரெல்லாம் வந்து இதுல வருவாங்க, பே 16 மேட்ரிக்ஸ்ல வர்றாங்க. இவங்க வந்து டிஜிபியாக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாகவும் காவல்துறை தலைவராக இருக்கவும் இவங்களுக்கு ஒரு இது இருக்குது, தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த லிஸ்ட்டை தயார் பண்ணி யூபிஎஸ்சிக்கு அனுப்பும். யூபிஎஸ்சி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை எடுத்து வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்புவாங்க, ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ல இந்த 8 பேர் மேலேயும் ப்ரீவியஸ் கேசஸ் ஏதாவது இருக்கா, லஞ்ச லாவணியம் வாங்கியிருக்காரா, அவர் மேல லஞ்ச புகார்கள் ஏதாவது இருக்கா, ரெய்டுக்கு உள்ளாகி இருக்காரா அப்படிங்கிற அந்த ஸ்க்ரூட்டினி எல்லாம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் பார்க்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஃபில்டர் நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த லிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மத்திய உள்துறைக்கு அனுப்புவாங்க. மத்திய உள்துறை அமைச்சகம் திரும்ப அதெல்லாம் எடுத்து பார்த்து இவங்க மேல இருக்கக்கூடிய சொத்துக்கள் எவ்வளவு, ஏன்னா அவங்கள்ட்ட அதுக்கு உண்டான டேட்டா இருக்கும், அதுக்கு உண்டான டேட்டாவை வச்சு இவங்களுக்கு மேல சொத்துக்கள் எவ்வளவு, வருமானத்துக்கு மேல இவர் ஏதாவது வாங்கியிருக்காரு, அவர் மேல வந்து உள்துறையில ஏதாவது புகார் வந்திருக்குதா, இதெல்லாம் ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் சொல்லுவாங்க, டிஓபிடின்னு சொல்லுவாங்க. இந்த டிஓபிடி மத்திய அரசுல இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வர்றதுனால, மத்திய அரசு பணி அதிகாரிகள் வர்றதுனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூட்டினி பண்றதெல்லாம் அவங்களும் ஒரு தடவை பார்ப்பாங்க. இது எல்லாம் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபைல் வந்து யூபிஎஸ்சிக்கு திரும்ப வரும். யூபிஎஸ்சி வந்து ஏற்கனவே ஒரு அந்த 8 பேர்ல வந்து ஒரு 2-3 பேர் கழிச்சு கட்டிருப்பாங்கல்ல, கழிச்சு கொண்டு மிச்சம் உள்ள ஆட்களை எடுத்து வச்சுக்கிட்டு தமிழ்நாடு கவர்மெண்டோடைய சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, சிட்டிங் டிஜிபி, அது ஓய்வு பெற போகக்கூடிய டிஜிபி ஹெச்ஓபிஎஃப் இருக்கார்ல அவரு, இப்ப யூபிஎஸ்சி இந்த 3 அதிகாரிகளையுமே கூப்பிட்டு கேட்பாங்க, வெங்கட் இதெல்லாம் வந்திருக்கு, எங்களுக்கு லிஸ்ட்ல வந்திருக்கு, 8 பேர் அனுப்பிச்சிருக்கீங்க, 6 பேர் தான் தேடுறாங்க,
உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஆளுங்க வந்து முதலமைச்சர் ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பார்ல, இன்னார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்னார் வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லி போய் அங்க போயிட்டு இவங்க 3 அதிகாரிகளும் சொல்லுவாங்க. சரி அப்படிங்களா, சரி அப்ப நான் என்ன செய்யறேன், இப்ப முத்துக்கருப்பன் அப்படின்னு வச்சுங்களேன், இப்ப முத்துக்கருப்பன் அப்படிங்கிறவரை ஒரு ஆள் விரும்புறாரு, முதலமைச்சர் விரும்புறாரு, உதாரணத்துக்கு தான் சொல்றேன், முத்துக்கருப்பன் ஒரு அதிகாரி இருந்தார் அதனால அவருன்னு சொல்லல, முத்துக்கருப்பன் ஒரு அதிகாரியை விரும்புறாரு, முதலமைச்சர் விரும்புறாரு, அவங்க போயிட்டு இங்க இருக்கக்கூடிய ஹோம் செக்ரட்டரியோ இல்லை சீஃப் செக்ரட்டரியோ போயிட்டு சீஃப் சிஎம் வந்து இதை விரும்புறாரு அப்படின்றப்போ ஓகே, இப்போ முத்துக்கருப்பனுக்கு பக்கத்துல ஓகே இவர் எலிஜிபிளா இருக்காரு, இவர் மேல எந்த தப்பும் தாண்டாவும் இல்லை, நாங்க என்ன பண்றோம் இவர் ஒரு 3 பேர் பேர்ல இவர் பேரையும் சேர்த்து அனுப்புறோம், நீங்க போட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஸோ 3 பேர் லிஸ்ட் யூபிஎஸ்சில இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வரும். வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு அதிகாரியை எடுத்து டிஜிபி எல்என்டோ பிளஸ் ஹெச்ஓபிஎஃப் போடுவாங்க. இதுதான் இந்த இருக்கக்கூடிய செலக்ஷன் ப்ராசஸ், இதுதான் நடைமுறைப்படுத்தணும். ஆனா பெரும்பாலான மாநில அரசுகள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒரு 8 பேர் அனுப்பணும் பாத்தீங்களா, இந்த 8 பேர் அனுப்புறதுலேயே இவங்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரி யாருமே இருக்க மாட்டான். ஒன்னு அவன் தனி ரூட்ல இருப்பான், தனி ரூட்டு, அது வந்து யாருக்குமே அடங்காத ஒரு குரூப்பா இருக்கும் ரைட்டா. இன்னொன்னு வேற ஒரு கட்சி சார்புள்ள நபரா இருப்பாங்க. இப்போ யூபியில பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட் ஆடுது, அந்த டிஜிபி பேனல் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 8 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சமாஜ்வாதி பார்ட்டி இல்ல பிஎஸ்பி பார்ட்டியோட தொடர்பு இருக்கிறவங்களா, அந்த ஐடியாலஜி உள்ளவங்களா இருந்தா பிஜேபி எப்படி அவங்கள போய் ஹெச்ஓபிஎஃப் உட்கார வைக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 8 பேர் கொண்ட பேனல் லிஸ்ட் முதல்ல யூபிஎஸ்சிக்கே அனுப்புறது இல்ல, அப்படியே போட்டுடுறது. ஓகே, சோ பிரகாஷ் சிங் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் சொல்லுதுல 3 மாசத்துக்கு முன்னாடி நீ அனுப்பணும் அப்படின்னு சொல்லி, அதை ஃபாலோ பண்றது கிடையாது. அப்படியே கடப்புல போட்டுட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து ஏதோ ஒரு பேருக்கு இங்க ஒரு லிஸ்ட் அனுப்ப வேண்டியது. நான் சொன்ன அந்த சில ப்ராசஸ்லாம் சொன்னேன் பாருங்க, ஹோம் மினிஸ்ட்ரிகிட்ட போகணும், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் போகணும், டிஓபிடி போகணும்னு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ப்ராசஸ்லாம் முடியறதுக்கு எப்படி பார்த்தாலும் 1 மாசம் ஆகும். அதுக்குதான் 3 மாசத்துக்கு முன்னாடி அனுப்புங்கிறான். அந்த 1 மாசம் ஆகும் பொழுது இங்க அவர் வந்து ஓய்வு பெற்றுவார். ஓய்வு பெறும்போது என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, எங்க மேல நீங்க லிஸ்ட் கேட்டீங்க, லிஸ்ட் அனுப்பிச்சு விட்டோம், இங்க வந்து அவர் ஓய்வு பெற நாள் நெருங்கிடுச்சு, அதனால நாங்க என்ன பண்றோம்னா ஆக்டிங் டிஜிபி போட்டுடுறோம், நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபைல இங்க அனுப்புங்க, அதுக்கப்புறம் பேசிக்கோன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்டிங் டிஜிபின்னு ஒருத்தர போடுவாங்க. ஓகே, இன்சார்ஜா ஒரு ஆளை போட்டுருவாங்க, டிஜிபி அந்தஸ்துல இருக்க ஒரு நபரை இன்சார்ஜா போட்டுருவாங்க. போட்ட பிறகு அங்கேருந்து அவன் அந்த வேலையெல்லாம் முடிச்சு அனுப்போம் பார்த்தீங்களா, அனுக்கணும் இல்லை செல்லாது, எங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் இல்லை, நீ திரும்ப ஸ்கூட்டினி பண்ணு அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு ஃபைல் அங்கே போவான். இந்த லாவணியில என்ன ஆகும் அப்படின்னா இவர் இன்சார்ஜ் டிஜிபி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருப்பார். அந்த ஆக்டிங் டிஜிபி அரசுக்கு சாதகமானவராக இருப்பார், அப்படியே இருப்பார், அரசுக்கு சாதகமானவராக இருப்பார், அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை செய்வாரு. ரைட்டுங்களா, இப்போ கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்க. இதுதான் இந்த ப்ராசஸ் தான் பல்வேறு மாநிலங்கள் நடக்குது, தமிழ்நாட்டிலையும் அதுதான் நடக்க போகிறது. இப்போ சங்கர் ஜிவால் ஓய்வு பெறாரு, இப்போ அடுத்த டிஜிபியை தேர்வு பண்றதுல தமிழ்நாடு அரசுக்கு என்ன தயக்கம் அப்படின்னா எலெக்ஷன் தான் தயக்கம். இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாசம் இருக்கு. இவரு இப்ப இந்த மாசம் எண்ட்ல ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு. புதிதாக போடக்கூடிய டிஜிபி மிக குறைந்தபட்சம் ஒரு 2 வருஷம் கண்டிப்பா அதுல இருக்கணும். சோ அவர் தான் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை அவர் தான் எதிர்கொள்வார். எலெக்ஷன் நெருக்கத்துல வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் சரி, பிரதான எதிர்கட்சியான அதிமுகவுக்கும் சரி, 2 பேருக்குமே வந்து போலீஸ் ஆதரவு அப்படிங்கிறது தேவைப்படும். ஆளுங்கட்சிக்கும் சரி, எதிர்கட்சியும் சரி, 2 பேருக்குமே அவங்களுக்கு சார்பான ஒரு அதிகாரி அங்க வந்தா கொஞ்சம் அனுகூலமா இருக்கும். அனுகூலமா இருக்கோ இல்லையோ சொன்னா கேட்டுக்குவாங்க, ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும்னாக்கா ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் தான் அவங்களும் விரும்புவாங்க. அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன நினைக்கும், நமக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும்ல. இப்ப இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சீனியரிட்டி லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஞ்சய் அரோரா தான் ஃபர்ஸ்ட். சஞ்சய் அரோரா வந்து சங்கர் ஜிவாலுக்கும் சீனியர். அவர் வந்து டெல்லி போலீஸ் கமிஷனர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. கரெக்டுங்களா. அதுக்கப்புறம் வந்து பிரமோத் குமார் வராரு. பிரமோத் குமார் தான் இப்போ கேஸ் போட்டிருக்காரு. இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு, கவனிச்சிருப்பீங்க. என்னை வந்து நீங்க பேனல் லிஸ்ட்ல சேர்த்துக்கணும், இந்த டிஜிபி பேனல் லிஸ்ட்ல சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்ல தள்ளுபடி ஆயிடுச்சு. ஏன் தள்ளுபடி ஆகுது, அவர் செப்டம்பர் மாசம் அடுத்த மாசம் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு. ஒரு மாசத்துக்குள்ள அவங்க என்ன சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட் பிரகாஷ் சிங் கேஸ்ல என்ன சொல்லுது, ஒரு டிஜிபி ரிட்டையர்மெண்ட் ஆகிற தேதியில் இருந்து அடுத்த 6 மாசத்துக்குள்ள யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கோ, யாருக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்களோ அவங்க யாரையுமே இந்த பேனல்ல ஏத்தாதீங்க. குறைந்தபட்சம் 6 மாசம் அவங்க பணிக்காலம் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க
அடுத்த HOPF ஆகிறதுக்கான தகுதிக்குள்ளேயே வருவாங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு. அப்படி இருக்கும்போது பிரமோத்குமார் என்ன சொல்றாரு, என்ன கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, எனக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு கொடுங்க அப்படின்னு போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் இப்ப உங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த வழக்கை வந்து தள்ளுபடி கரெக்ட் ஆயிடுச்சுங்களா. இப்ப பிரமோத்குமார் அதுல இல்ல. அதுக்கப்புறம் அடுத்த சீனியாரிட்டியில நம்பர் 1 யார் வர்றாங்கன்னா சீமா அகர்வால். சீமா அகர்வால் வந்து ஒரு பெண்ணு, நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில பெயர் எடுத்தவங்க. அவங்க அதுல ஃபர்ஸ்ட் வர்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து ராஜீவ்குமார், அதுக்கப்புறம் சந்தீப் ராய் ரத்தோர், அப்புறம் வந்து வன்னிய பெருமாள். வன்னிய பெருமாளுக்கும் ரத்தோருக்கு நடுவில் அபய்குமார் சிங்னு ஒருத்தர் இருக்கார். இந்த அபய்குமார் சிங் வந்து என்ன அப்படின்னா இவரும் இன்எலிஜிபிள். ஏன் அப்படின்னா அவர் ஜனவரி மாசம் ரிட்டையர்மெண்ட் ஆகிறார். வரக்கூடிய ஜனவரி மாசம் அந்த 6 மாச கிரெடியருக்குள்ள அவர் வரமாட்டார். 5 மாசத்துக்குள்ளதான் வருது அவரு. சோ அவரும் வந்து இன்எலிஜிபிள் ஆயிடுறாரு. சோ வன்னிய பெருமாள், அதுக்கப்புறம் மகேஷ்குமார் அகர்வால் டெல்லிக்கு அவர் வந்து பணியிட மாற்றம் செஞ்சுட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் வெங்கட்ராமன், அதுக்கப்புறம் வினித் தேவ் வெங்கடே, சஞ்சய் மாத்தூர், இந்த மாதிரி வந்து லிஸ்ட் இருக்குது. சரி, ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து இப்போ இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் 16 சொல்றேன்ல, பே மேட்ரிக்ஸ் 16ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் லிஸ்ட். சீனியாரிட்டிலையும் சம்பளத்திலையும் அதிகமாக. ஆமா, இந்த சீனியாரிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சீமா அகர்வால் எலிஜிபிலிட்டி சொல்றேன். சீமா அகர்வால், ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், வன்னிய பெருமாள், மகேஷ்குமார் அகர்வால், வெங்கட்ராமன், வினித் தேவ் வெங்கடே, சஞ்சய் மாத்தூர், இந்த மாதிரி அதிகாரிகளை தான் இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா UPSC பேனலுக்கு இவங்க அனுப்ப முடியும். அப்படிதான் அனுப்ப முடியும் பை ரூல் படி. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்நேரம் வரைக்குமே எங்க பேனல் லிஸ்ட் போகல. தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு அனுப்பவே இல்லை. ஏன் அனுப்பல அப்படின்னா அங்கேருந்து பேனல் லிஸ்ட் அங்க போகுதுன்னு வச்சுங்களேன், அங்கேருந்து ரிட்டர்ன் வர்ற ஃபைல்ல சீமா அகர்வால், ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர் இந்த 3 பேர் தான் இங்கேருந்து வரும். ஏன்னா சீனியாரிட்டியில டாப் மோஸ்ட் இருக்கிறது அவங்க தானே. ட்ராக் ரெக்கார்டு அவங்களுக்கு கிளீனா இருக்குல்ல. இப்போ ரத்தோர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இங்க சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனராக இருந்தவர், பல்வேறு இந்த டிசாஸ்டர் ரிலீஃப்ல வந்து பெரிய அளவுல அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அளவுல அவருக்கு நல்ல தொடர்புகள் இருக்கு. ஸோ அவர் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டெல்லியும் ப்ரிஃபர் பண்ணும், தமிழ்நாடு அரசும் அவரை ப்ரிஃபர் பண்ணுது. சீமா அகர்வால் மேடமும் அதே மாதிரிதான். ஒரு பெண்ணு எலெக்ஷன் இருக்கத்துல உங்களுக்கு கேம்பெயினும் பண்ணிக்கலாம். ஒரு பெண்ணுக்கு வந்து திராவிட மாடல் அரசாங்கம், DGP HOPF காவல்துறை தலைவர் பொறுப்பை அளித்த அரசாங்கம் தான் திராவிட மாடல் அரசாங்கம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம். ரைட்டா? 2. 3வது, ராஜீவ்குமார் வந்து ஒரு பெரிய அளவுல சூடிகையான ஆள் கிடையாது. இப்போ ஆவின்ல இருக்காரு, DGP-ஆக இருக்காரு. போலீஸ் வட்டாரத்திலே அவர் மேல ஒரு பெரிய அளவுல இது இல்லை, நல்லதும் கிடையாது கெடுதலும் கிடையாது. சரி, ஏதோ ஒரு DGP சும்மா ஒரு ஓரமா உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அவர் கிடையாது. ஸோ எலிஜிபிலிட்டின்னு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 பேர் லிஸ்ட் தானே வரணும். ரைட்டுங்களா? இப்போ 3 பேர் லிஸ்ட்டும் வருது, 3 பேருமே எலிஜிபிலிட்டி. ஆனா அப்படி இருந்தும் கூட ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களை அனுப்பல? ஏன் அவங்களை தேர்ந்தெடுக்கிறதுல என்ன தயக்கம்? அதுதான் போலீஸ் அரசியல். ஏன் அப்படின்னா சீமா அகர்வால் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஃபைல் வந்து மேடம் அது கொஞ்சம் கையெழுத்து போடுங்க, நம்ம ஆளுதான். என்ன நம்ம ஆளு? யார் மேன் நீ முதல்ல சொல்ல போ. சரி, அப்படி சொல்ற டைப். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. முதல்ல அவங்களுடைய கணவர் தான் வந்து AK விஸ்வநாதன், பழைய சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் வந்தவர். ஸோ வந்து அவர் முதல்ல ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாரு. அப்படியே ரெக்கமெண்டேஷன் அவர் பண்ணா கூட சார் சொன்னாரு, என்ன சார் சொன்னாரு, மோர் சொன்னாரு சொல்லும். அந்த மாதிரி டைப்பு, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை போட்டு வச்சுட்டா இப்போ ஒரு சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா. முதலமைச்சர்கிட்ட என்ன சொன்னாலும் போயிட்டு காரியம் சாதிச்சுக்கலாம்ல. சார் இதை கொஞ்சம் கைது போடுங்க சார் அப்படின்னு டக்குன்னு கைது போடுவார் பாத்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு அதிகாரிகள் செட்டப்புக்கு அந்த அம்மா ஒத்து வர மாட்டாங்க. ரைட்டா? இது ஒரு பிரச்சனை. ராஜீவ்குமார் போடலாம், அதுக்கு அடுத்த சீனியர் ரேட்டு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ராஜீவ்குமார் ஒரு டைப்பு. ராஜீவ்குமார் போய் கொஞ்ச நேரம் யாருக்கு இவருக்கா, ஓ இதால அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு நோட் எழுதுவார். அது ஒரு விதமான டைப்பு. சரி, அதை ஹேண்டிலே பண்ண முடியாது. ரைட்டா? அப்போ ராஜீவ்குமாரும் இவங்களுக்கு ஒத்துவர மாட்டார், யாருக்குமே ஒத்துவர மாட்டார் ராஜீவ்குமார் யாருக்குமே. அதனாலதான் கொண்டு போய் ஆவில போட்டாங்க. ஒரு ஓரமா இருந்துக்க, தயவு செஞ்சு இந்த வெள்ளை மாலை பக்கம் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கொண்டு போய் போட்டானுங்க. 3வது எலிஜிபிலிட்டி யாரு? சந்தீப் ராய் ரத்தோர். சந்தீப் ராய் ரத்தோர் வந்து கவர்மெண்ட்டுக்கும் நெருக்கமானவர். ஏன்னா உதயநிதி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான பிரச்சனையில அவர் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த வகையில வந்து மேலிடத்துக்கும் நல்ல நெருக்கமானவர் தான். உங்களுக்கு காவல்துறை வட்டாரத்திலையும் ஒரு நல்ல நெட்வொர்க் இருக்கிறவர் தான். அவரை போடக்கூடாதுன்னு ஒரு குரூப் அங்க கொடி பிடிச்சிட்டு உட்காருது. போலீஸ்குள்ளே நடக்கிற அரசியல் இது. போலீஸ்குள்ள நடக்கக்கூடிய பட்டவர்த்தமாக நடக்கக்கூடிய அரசியல் இது. ரத்தோர் வந்துடக்கூடாது. ரத்தோர் வந்தாரு அப்படின்னா நம்மளுடைய ஆட்டம் எல்லாமே வந்து சுக்குநூறாக உடைஞ்சிரும், அடி பிரிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டுக்கு. அந்த செக்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா முதலமைச்சர் அலுவலகம் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி
3 மாசத்துக்கு முன்னாடி அனுப்ப வேண்டிய யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேண்டிய அந்த பேனல் லிஸ்டையே அனுப்பாம அப்படியே காலதாமதப்படுத்துது. இது முதல்ல வந்து கவனிக்க வேண்டியது யாரு? முதலமைச்சர் என்ன பண்ணணும்? ஏப்பா டிஜிபி ஆகஸ்ட் மாசம் ரிட்டைர்மெண்ட் ஆக போறாரு, இந்நேரம் லிஸ்ட் தயாரிச்சிருக்கணுமே, ஏன் இன்னும் லிஸ்ட் தயாரிக்கல அப்படின்னு அவர் கேட்கணும்ல. சட்ட ஒழுங்கு என்ன ஆகுறது? இப்ப சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் அத்தனையும் கூப்பாடு போடுது. இன்னும் சொல்ல போனா இவர் எடப்பாடி பழனிசாமி வந்து ராணிப்பேட்டையில் நடந்த பிரச்சாரத்திலே வந்து அவர் கேள்வி கேட்டாரு, ஏன்பா 10 நாள் தான் இருக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு, இந்நேரம் வரைக்கும் லிஸ்ட் அனுப்பாம வச்சிருக்கீங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு நான் போய் சொல்லிட்டு இருக்கேன், கேட்டீங்களா? இந்த அளவுக்கு பாருங்க காவல்துறையை வந்து கவனிக்கிறதுக்கே தெரியல, கையாளாத முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு காட்டுத்தனமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணணும்? தனக்கு கீழே வரக்கூடிய உள்துறை, காவல்துறை முழுக்கவே அவருக்கு கீழே தான் வருது, நேரடி மேற்பார்வையில் அவருக்கு வருது. அவர் என்ன பண்ணிருக்கணும்? HOPF ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு, அந்த போஸ்ட்டுக்கு ஒருத்தர் அனுப்பணும், போடணும். நீங்க அது போடாம 3 மாசம் அவர் டிலே ஆகிட்டே இருக்கு. இவர்தானே கூப்பிட்டு கண்டிக்கணும், லிஸ்ட் ரெடி பண்ணுங்க, மேல அனுப்பணும் அப்படின்னு வரதானே சொல்லணும். அப்ப இன்னொரு வரைக்கும் அனுப்பாம காரணம் என்னன்னா, ரத்தோரோ இல்ல சீமா அகர்வாலோ சோ யாரு வந்தாலும் சரி, ஏன்னா 3 பேர் தான் எலிஜிபிலிட்டி, வேற யாருக்குமே யூபிஎஸ்சி அங்க இருந்து வராது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க 8 பேர் அனுப்பலாம், மத்தவங்களுக்கு வந்தா வாய்ப்பு குறைவு. ஆமா, இங்க இருந்து 8 பேர் அனுப்பலாம். 8 பேர் அனுப்பினாலும் யார் வரணுங்கிறது அங்கேருந்து அனுப்புவாங்க. யூபிஎஸ்சி அனுப்புறதுல இருந்தா நீங்க செலக்ஷன் ப்ராசஸ் பண்ண முடியும். அங்கேருந்து வர்ற 3 பேரை தாண்டி இன்னொரு பேரை வந்து நீங்க ஆட் பண்ண முடியாது. அங்க ஒரு சட்டச்சிக்கல் இருக்கு. அதனால இவங்க லிஸ்ட் அனுப்புனாதானே மாவன நீ அங்கேருந்து 3 பேர் அனுப்புவ. நான் லிஸ்டே அனுப்பல. யூபியில என்ன மாடலோ அதுதான். அதாவது பாத்தீங்களா, திராவிட மாடல் வந்து தனி மாடல்ன்றாங்க, ஆனா ஃபாலோ பண்றதுலாம் பாருங்க யூபி மாடல்ல இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுதான் பிரச்சனை நடக்குது. சோ ரத்தர் வந்தா இங்க இருக்கக்கூடிய காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு செட்டப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆகும். அப்படிங்கிறதுனால இவங்க பேனலிஸ்ட்டை மேல அனுப்பவே இல்லை. அவரும் ரத்தோர் சைட்ல இருந்தும் ஏதோ முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, முதலமைச்சர் அலுவலகத்தை வரைக்கும் போய் பார்த்தாங்க. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை நேர்மையான காவல் அதிகாரிகள் வந்து இன்சார்ஜா நீங்க போட்டுற போறீங்க, அது ரொம்ப தப்பா போயிடும், இது வரைக்கும் வந்து அது உங்க ஆட்சியில் அது நடக்கக்கூடாது அப்படிங்கலாம் ஃபுல் டைம் டிஜிபி போடுங்க, ஃபுல் டைமா இருப்போங்க, ஆள் இல்லாமலாம் இல்ல. A16 மேட்ரிக்ஸ்ல இவ்வளவு டிஜிபி இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்க எதுக்கு நீங்க இன்சார்ஜ் போடலாம்னு முடிவு பண்றீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, இதுல டிஜிபி வர நீங்க இன்சார்ஜ்னு ஒருத்தர் போட்டீங்கன்னா அப்ப இன்னும் கேள்வி கேட்பாங்க. எக்ஸாக்ட்லி வெங்கட், நீங்க சொல்றதுதான் உண்மை. சிட்டிங் டிஜிபி போட்ட யாரு? நம்ம சைலேந்திர பாபு போட்ட கள்ளக்குறிச்சியில கனியாமூர் கலவரம் நடந்துச்சு, ரைட்டா? தலைவனுடைய டிஜிபி பதவி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் பிளாஸ்ட் நடந்துச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இவர் பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்கள் நடந்துச்சு. அங்க சவுத்துல முழுக்க சாதி படுகொலைகள், ஆணவ படுகொலைகள் அங்கனுக்கு அங்கே நடந்தது. இவ்வளவு பிரச்சனையும் இண்டிவிஜுவலா ஒரு ஆள் வந்து லா அண்ட் ஆர்டருக்குன்னு ஒரு டிஜிபி அவர் HOPF இருக்கும் பொழுது இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. நீங்க இன்சார்ஜா ஒரு ஆளை போடுறீங்கன்னு வச்சுங்க. இன்சார்ஜ்னா என்ன? இப்ப நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு டிஜிபியா இருப்பீங்க, உங்களுக்கு கூடுதல் பொறுப்பாக லா அண்ட் ஆர்டர் பொறுப்பு வழங்கப்படும். அப்படின்னு உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டா நீங்க எந்த வேலையை பார்ப்பீங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையை பார்ப்பீங்களா, லா அண்ட் ஆர்டர் பார்ப்பீங்களா? லா அண்ட் ஆர்டர் போஸ்ட்ங்கிறது விளையாட்டு வேலை கிடையாது. ஆமா, நீங்க டெய்லி காலையில ஒரு ADGP லா அண்ட் ஆர்டருடைய வேலையே என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 11 காவல் ஆணையர்கள், கமிஷனரேட், அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி காலைல 8 மணிக்குள்ள ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வாங்கணும். இது போக 4 ஜோனல் ஐஜி இருக்காங்க, 4 ஜோனல் ஐஜி கிட்டையும் 8:30 மணிக்குள்ள ரிப்போர்ட் வாங்கணும். 9 மணிக்குள்ள இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் பண்ணி நீங்க யாருக்கு அனுப்பணும்? டிஜிபிக்கு அனுப்பணும். டிஜிபி வந்து இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சிஎம்க்கு ஒரு பார்வைக்கு அனுப்பி விடுவார். இது டெய்லி நடக்கும். நீங்க விளையாட்டு வேலை கிடையாது. நீங்க நான் இப்போ டூர்லாம் போயிட்டு வந்தார் சங்கர்ஜிவால் வந்து நார்த் இதெல்லாம் போயிட்டு வந்தார், சவுத்லாம் போயிட்டு வந்தார். நீங்க இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க டூர் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இது எலெக்ஷன் இயர், அங்கனுக்கு அங்கே தலைவர்கள் கேம்பெயின் கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கேம்பெயின் போகும்போது அங்க ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இப்போ பாமகலே பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஒவ்வொருத்தரும் போட்டி கூட்டங்களை போட ஆரம்பிச்சுன்னா அந்த லோக்கல்ல லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா வரலாம். இது எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு நீங்க ஆக்டிங் டிஜிபியோ இன்சார்ஜ் டிஜிபியோ போட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஃபுல் டைம் டிஜிபி போட்டா மட்டும் தான் அங்க வேலைக்கு ஆகும். ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த வேலையை பார்க்கலையே. இன்னும் 10 நாள் தானே இருக்கு. இந்நேரம் வரைக்கும் யூபிஎஸ்சிக்கு பேனல் லிஸ்டே அனுப்பாம இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தூங்கிட்டு இருந்துச்சுன்னா எப்படி நீங்க ஃபுல் டைம் டிஜிபி போடுவீங்க? இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து டிஓபிடி, ஹோம் செக்ரட்டரி, ஹோம் மினிஸ்ட்ரி, உங்களுக்கு வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எல்லாம் அந்த ஃபைல் சுத்திட்டு வரணுமே. 10 நாளைக்குள்ள போய் சுத்திட்டு வந்துருமா? சோ இந்த அரசியல் இருக்கிறதுனாலதான் லேட்டா அனுப்பலாம். என்னப்பா பிரச்சனை? லேட்டா அனுப்பிச்சானா இவங்க சுத்திட்டு வருவாங்க. இப்ப யூபி மாடல்ல இருக்கு பாத்தீங்களா, லாஸ்ட் மினிட்ல அனுப்ப வேண்டியது. எப்பா நாங்க ஃபைல் அனுப்பிட்டோம்,
நீங்க தான் டிலே பண்றீங்க, நாங்க என்ன பண்றோம் இப்போ ஒரு ஆக்டிங் டிஜிபி இன்சார்ஜ் டிஜிபி ஒருத்தரை போட்டுக்கிறோம்னு சொல்லி இப்போ இவங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த ஒரு அதிகாரிகள் செட்டப் சொல்லியிருக்கேன்ல, சீமாகர் வளரக்கூடாது, ராஜீவ்குமார் வரக்கூடாது, ரத்தோர் வரக்கூடாதுன்னு ஒரு குரூப் இங்க அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த குரூப் என்ன பண்ணுது அப்படின்னா வெங்கட்ராமனை, அதாவது இப்போது அட்மின்ல இருக்காரு வெங்கட்ராமன், நேர்மையானவர், ரொம்ப ரொம்ப நேர்மையானவர். காவல்துறையில வந்து சாப்பாடு அவர் வீட்டுல இருந்து கட்டிட்டு வந்து, அதாவது அந்த ரஜினி படத்தை சொல்லுவாங்களா, அவர் சாப்பாட்டை அவரே சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி, அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா காவல்துறையில அப்படி இருக்கும், ஆர்டர்லிஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி எந்த விதமான பந்தமுமே காட்டாம ரொம்ப நேர்மையா கை சுத்தமானவர், அவரை கொண்டு வந்து ஒரு ஆக்டிங் டிஜிபி இன்சார்ஜ் டிஜிபியா போட்டுடலாம். நேர்மையானவரை கொண்டு வந்தாதான் உங்களுக்கு சிக்கல்னு சொல்றீங்க, அப்ப எப்படி திரும்பி இன்னொரு நேர்மையானவர் கொண்டு வரும்? நேர்மையானவர்னா அமைதியானவர், எதிர்த்து பேசாதவர். ஓகே, அப்படியே நேர்மைக்கு ஒரு விளக்கம், ஒரு நேர்மை விளக்கம் இருக்கு. நீங்க வந்து எதிர்த்து சண்டை போட தானே, வெங்கட்ராமன் சண்டை போட மாட்டாரு, நான் எந்த தப்பும் பண்ணல, வரல, ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி அட்மின் ஒரு வேலை இருக்குது, சரி நான் அந்த வேலையை பாத்துக்கிறேன், எனக்கு லாண்ட் ஆர்டர் தானே, யார் விருப்பமோ அதை வச்சு எடுத்து பாத்துங்க, நீங்க சொல்றீங்க நான் கேட்டேன், அமைதியா போயிடுவேன், சண்டையெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு நபர். அது யார் சண்டைக்கும் போக மாட்டாரு, அது மாதிரி வந்த சண்டை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது, வந்த சண்டையும் விட்டுருவாரு, அப்படியே அமைதியா சரி ஓரமாக, நல்ல மனுஷன் தான், அதுக்காக ஃபைட் பண்ற டெண்டன்சி அவர்கிட்ட கிடையாது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவரை போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நான் கான்ட்ரவர்ஷியல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வெங்கட்ராமனை கொண்டு வந்து ஒரு இன்சார்ஜ் டிஜிபியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கிறாங்க. இந்த ஐடியால இருக்கிறதுனால ஒருவேளை அவர் இல்லைன்னா அபய்குமார் சிங் வந்து அவரும் இப்போ ஜனவரி மாசம் ரிட்டைர்மெண்ட் ஆக போறாருல, அவரை கொண்டு வந்து ஒரு இன்சார்ஜ் டிஜிபியா போட்டுடலாம். இன்சார்ஜ் டிஜிபிக்கு ரிட்டையர் ஆகிற டைம் வந்து பெரிய பொருட்படுத்த வேண்டிய கிடையாது, அவர் 6 மாசத்துல ரிட்டையர் ஆனாலும் பரவாயில்ல போயிடுவாரு. அவர் அதோட, அதாவது நீங்க ஃபுல் டைம் டிஜிபி போட்டு ஹெச்ஓபிஎஃப் போட்டா மட்டும் தான் 2 வருஷம் டெனர் வந்து நீங்க உங்களுக்கு அதுல எலிஜிபிலிட்டி ஆகும். 2 வருஷம் அவர் கண்டிப்பா பதவியில இருந்தே ஆகணும். நீங்க இன்சார்ஜ் டிஜிபியை போட்டீங்கன்னா அவங்க என்னைக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகிறாரோ அன்னைக்கே வீட்டு போயிட வேண்டியதான், போயிட்டு புதுசா இன்னொரு இன்சார்ஜ் டிஜிபி போடுவாங்க. இந்த கேமை பாருங்க. உங்களுக்கு எலெக்ஷனை வச்சுக்கிட்டு இப்ப அபய்குமார் சிங்கை போட்டீங்கன்னா ஜனவரி மாசம் இன்னொரு இன்சார்ஜ் டிஜிபியை போடணும். வெங்கட்ராமனை போட்டா கூட உங்களுக்கு 2028 வரைக்கும் அவருக்கு சர்வீஸ் இருக்கு, எதை வச்சு ஓட்டலாம். ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா வெங்கட்ராமனை கவர்மெண்ட் விருப்பப்படுற வரைக்கும் தான். வேண்டாம்னா வெங்கட்ராமனை வீட்டுக்கு நீங்க மாத்திவிட்டு நீங்க வந்து சஞ்சய் மாத்திரை கூட போட்டுக்கலாம், அவங்க இஷ்டம், கவர்மெண்டோட இஷ்டம். ஸோ கவர்மெண்ட் என்ன நினைக்குது, நமக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் வேணும், நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு வேட்கை. இல்ல அதிகாரிகள்லாம் போய் ஃபீல் பண்ணி அவங்களுக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல, இன்னார் வந்தாதான் நம்ம வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கு பாத்தீங்களா. நம்ம செட்டப்புக்குள்ள இவங்க வந்து குழப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு வேண்டப்பட்ட அவங்க கைப்பாவாக செயல்படக்கூடிய சில அதிகாரிகள் வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒரு கேம் ஆடுறாங்க. இதெல்லாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய முதலமைச்சர் வந்து இதை புரிஞ்சுக்காம ரொம்ப அமைதியா இன்னொரு வரைக்கும் பேன் லிஸ்ட் ஏன் அனுப்பல, அதாவது டிஜிபி ஆஃபீஸ்ல இருந்து அந்த பேன் லிஸ்ட் ரெடி பண்ணி ஹோம் செக்ரட்டரிட்ட வந்துருச்சு. ஹோம் செக்ரட்டரி அதை ஸ்கூட்டின் படி மேல அனுப்பணும்ல, ஏன் அனுப்பல அப்படின்னு இன்னொரு வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்கல. இப்போ ஒரு 30ஆம் தேதி அவர் ஜெர்மனி கிளம்ப போறாரு, கரெக்டுங்களா? சிஎம் வந்து வெளிநாட்டு டூர் போறாரு. ஸோ அவர் அந்த வெளிநாட்டு டூர் போற மைண்ட் செட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. பொட்டி படிக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஷாம்பு பாட்டில், பர்ஃப்யூம் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து சூட்கேஸ்ல அடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் தேவைதானே, என்ன வெளியூர் போனா. கரெக்ட் தான், அது ரைட்டு தான். தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஃபுல் டைம் டிஜிபி தேவையில்ல, ஹெச்ஓபிஎஃப் தேவை கிடையாது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, அதெல்லாம் தேவை கிடையாது. ஷாம்பு பாட்டில் எடுத்து வச்சோமா சூட்கேஸ்குள்ள, அதுதான் தமிழ்நாட்டுக்கு அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமா போச்சு. நான் இதை காலக்கொடுமை, இதை வந்து அவரு கவனிக்கல. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நடுவில் 2 நாள் லீவ் வந்துருவேன் கேட்டு, நாளைக்கு 4 மறுநாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஃபைல் இன்னைக்கே அனுப்பினா கூட நாளைக்கு 4 மறுநாள் யூபிஎஸ்சில அதை எடுத்துக்க மாட்டாங்க. திங்கக்கிழமை தான் எடுத்து விசாரணை காமிப்பான். ஒரு வாரம் தான் இருக்கு. ஒரு வாரத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ எல்லாம் ஒரு கேம் தான் ஆடுறாங்க. இது வந்து முதலமைச்சர் புரிஞ்சுக்காம இதுல என்ன நடந்திருக்கு, இதுல நடந்திருக்கக்கூடிய உள்ள அரசியல் என்ன, காவல்துறைக்குள்ள ஏன் இவ்வளவு தூரம் கேவலமான ஒரு அரசியல் போகுது அப்படிங்கிறத அவர் கண்டறிஞ்சா மட்டும்தான் அவருக்கு எலெக்ஷனுக்குள்ளையாவது இதை ஏதாவது சரி பண்ணிக்க முடியும். ஸோ தமிழ்நாடு எந்த வகையான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நிக்குதுன்னு பாத்தீங்களா. ஸோ இப்படியான ஒரு சிக்கட்டில் வந்து கொண்டு போய் தமிழ்நாட்டை வந்து தள்ளுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஏற்புடையது. சரி, இப்போ 31ஆம் தேதி அவருடைய பதவிக்காலம் முடியுது. இப்போ அறிவிப்பு வரணும் இல்லையா, ஆக்டிங் டிஜிபியாவது இவர் இருப்பார் அப்படிங்கிறது, அந்த அறிவிப்பையாவது எப்ப செய்வாங்க? அது 31ஆம் நைட்டு செய்வாங்க. அம்மா செஞ்சாங்களே, டிகேஆர் நியமனம் எப்போ வந்துச்சு, நைட்டு 10 மணிக்கு வந்துச்சு. அவர் 12 மணிக்கு ரிட்டைர்மெண்ட், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆர்டர் வருது. ஓகே, அந்த மாதிரி இவங்க இஷ்டம் தான். நைட்டு 10 மணிக்கு வந்து இன்னாரே நாங்கள் வந்து இன்சார்ஜ் டிஜிபியாக போடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ பாஸ் பண்ணுவாங்க. இதான் நடக்க போகுது. ஒண்ணு வெங்கட்ராமன் வருவார், இல்ல அபய்குமார் சிங் வருவார். இது வரைக்கும் அந்த அதிகாரிகள் செட்டப் இருக்குல்ல வெங்கட்ட,
முதலமைச்சர் பெருசாக தலையிட்டது கிடையாது. ஒரு சில அதிகாரிகள் தான் மொத்த காவல்துறையும் கண்ட்ரோல் வச்சுக்கிறது. அவங்க தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து ஆரம்பிச்சு போஸ்டிங்ஸு, உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸில் கூட ஆரம்பிச்சு ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ஏசிஆர் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, அதுலேயும் அவங்க கை வச்சிருவாங்களோன்னு பல அதிகாரிகளுக்கு பயம் இருக்கு. அதனால இந்த செட்டப்பை யாராலையுமே கேள்வி கேட்க முடியல. முதலமைச்சருக்கும் இது புரியல. இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் இவ்வளோ கொலாப்ஸ் ஆகுது, உளவுத்துறை கொலாப்ஸ் ஆகுது, லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது, நமக்கு சரியான ரிப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குது, இவர் போய் உட்காந்து கூலி படம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் கான்வாய் கிளம்புறதுக்கு முன்னாடி அலர்ட் பண்ணணும்ல, சார் அங்க நம்ம போலீஸ் ஆக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு சார், இந்த நேரத்துல நீங்க போய் கூலி படம் பாத்தீங்கன்னா தப்பா போயிடும் சார். வேலை அதானே. அவருக்கு தெரியுமா நீங்க போலீஸ் ஆக்ஷன் நடத்த போறீங்கிறது அவருக்கு தெரியுமா? மேபியா நீங்க எதாவது கிளீன் பண்ணுங்க, ஏதாவது ரிமூவ் பண்ணுங்கன்னு ஏதாவது சொல்லியிருப்பாரு. சொன்னாங்களா இல்லையானே தெரியல. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி அது உளவுத்துறை தோல்வி தானே? அது இந்த மாதிரி 100 விஷயங்கள் எடுக்க முடியும். இந்த கவர்மெண்ட்ல உளவுத்துறை தோல்விங்கிறது 100 விஷயம் எடுக்க முடியும். இப்போ நான் சொல்ற சீமா அகர்வாலோ ரத்தோரோ இல்ல ராஜீவ்குமாரை விட்டு தொலைங்க, சீமா அகர்வாலோ இல்ல ரத்தோரோ யாரோ சோன்ஸோ வந்து உட்காடுறாங்க அப்படின்னா இந்த கொலாப்ஸ் எல்லாம் அவங்க சரி பண்ணுவாங்கல்ல, கேள்வி கேட்பாங்கல்ல. இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சா இது வரைக்கும் இருக்கக்கூடிய செட்டப்புக்கு மிகப்பெரிய ஆபத்து தானே. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்சார்ஜா ஒரு ஆளை போடுவான், அவர் ஏற்கனவே இருக்கிற பழைய டியூட்டியை பார்க்கட்டும், இந்த டியூட்டியை நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கு பண்ணி முதலமைச்சரே ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் இல்லை சுதாரிப்பாகி இல்லை நடந்திருக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது இது சரி பண்ணால் மட்டும்தான் தேர்தல் சமயத்தில் மிகப்பெரிய விஷயங்கள் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்காம அவங்களால தற்காத்துக்க முடியும். ஏன்னா இது அரசியல் நேரம், 8 மாசங்கிறது அரசியல் நேரம். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே இதுல எப்படி வந்து ஒரு சென்சேஷனை கிளப்பி எமோஷன்ஸை கிளப்பி இதுல சரி பண்ணிக்க முடியுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் உட்காந்து உங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் டைம் டிஜிபி ஹெச்ஓபிஎஃப் போட்டா தானே சரிப்பட்டு வரும். நம்ம இப்போ அவர் சார்ஜ் எடுத்தாதான் எலெக்ஷன் டயத்துல ஃபுல்லா அவருடைய கண்ட்ரோல கொண்டு வந்திருக்க முடியும். நிச்சயமா டைம் வந்து கிடைக்கலன்னா சிக்கல் தான். சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம். இன்னும் முதலமைச்சர் என்ன நடக்கிறதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அடுத்து அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாரா முதலமைச்சர் அப்படிங்கிறத 31ஆம் தேதிக்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம ஏதாவது அதை பத்தி பேசினாலும் ஆஃப் தி ரெக்கார்ட்ல பேசலாம். நிச்சயமா. நன்றி. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.